வசனத்தின்படி நடக்காம அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது இருக்கிறவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா மரித்து போகும் என்றுதான் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒருவன் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தால் அவனுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன் என்று சொல்கிறார். அதனால நாம் பரிசுத்த வேதாகமத்தை மீறி செய்வதே பாவம். பரிசுத்த வேதாகமம் உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்லி கொடுக்குதோ, என்ன கட்டளை கொடுக்கிறதோ, அதன்படி நீங்களும் நானும் நடக்க வேண்டும் என்பதை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. அப்படி நடக்கவில்லை என்றால் நீங்களும் நானும் பாவம் செய்கிறோம் என்று அர்த்தம். ஆமென். மறந்து விடக்கூடாது. நாம் பாவம் செய்யாமல் இருக்கும்போதுதான் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும்.